ஃபேர் இன்னைக்கு தொடங்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேவே வந்திருக்கீங்க. ஸோ எப்படி இருக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம்? ஃபர்ஸ்ட் டேவே வர்றதுக்கு என்ன காரணம்? நான் இது 2 வருஷமா வந்துட்டு இருக்கேன். எனக்கு வந்துட்டு இப்பதான் புக் படிக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த வருஷம் எப்போ வந்துட்டு ஓபன் பண்ணுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி, அதனால ஓபன் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் டேவே வந்துட்டேன். இங்க நான் எதிர்பார்த்த எல்லா புக்குமே இருக்கு. நானும் ஒரு சில புக்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ கண்டிப்பா எல்லாருமே வரணும். இங்க வரவங்க எல்லாருக்குமே கண்டிப்பா எந்த ஒரு ஏமாற்றமும் இருக்காது. ஸோ நிறைய புக்ஸ் இருக்கு, புதுசா நிறைய புக்ஸ் வந்திருக்கு. ஸோ படிச்சு அவங்க நல்லா இன்னும் மேல போலாம். ஓகே, நீங்க ஏதாவது பர்டிகுலரா உங்களுக்கு இந்த ஃபேர்ல வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு புக் ஏதாவது வாங்குனீங்களா? என்ன புக் வாங்குனீங்க? ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் படிச்ச புக் வந்து பாத்தீங்கன்னா கழிவறை இருக்கைன்னு சொல்லி ஒரு புக்கு. எனக்கு ரொம்பவே அந்த புக் வந்துட்டு என்னோட லைஃப்ல ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துச்சு. ஸோ அதனாலதான் புக் படிக்கவே ஒரு ஆர்வம் கிடைச்சது எனக்கு. ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வாட்டி நான் ஒரு சில புக்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ அதை படிக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நான் மத்தவங்களும் இதே மாதிரி வந்துட்டு புக்ஸ் படிக்கிற ஒரு ஆர்வத்தை அவங்க வளர்த்துக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே, இப்போ நீங்க இப்பதான் புக் படிக்க ஆரம்பிச்சு, அது உங்க லைஃப்ல எவ்வளவு சேஞ்சஸ் கொண்டு வந்து? ஆக்சுவலி நான் இந்த ஒரு இதை சொல்லியே ஆகணும். என்னோட லைஃப் அப்படியே திருப்பி போட்டுருச்சுன்னு சொல்லலாம். சில பேருக்கு சில விஷயங்கள் லைஃப் மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? எனக்கு ஒரு புத்தகம் வந்துட்டு ஒரு லைஃபை ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருச்சு. புக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த என் லைஃபுக்கும் இப்ப இருக்க லைஃபுக்குமே ஒரு பெரிய ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிற விதத்திலயுமே சரி, அதை எடுத்து பொலிட்டிக்கல் ரீதியாகவும் இல்ல சமூக ரீதியாகவும் நான் அதை கடந்து போற விதமும் எல்லாமே மாறி இருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் ஒரு புத்தகம் தான் சொல்ல முடியும். ஒரு புத்தகத்துக்கு அப்புறம் நிறைய புத்தகங்களை நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். சோ இது வந்துட்டு மத்தவங்களும் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறேன். என்ன காரணம்? குழந்தைகளை கூட்டு வந்த ஒரே காரணம் என்னன்னா வந்து they should have to cultivate this habit of getting into the reading and stuff. ஏன்னா அதே ஒரே காரணம் தான். பட் ஆனால் ஈச் அண்ட் எவ்ரி புக் ஃபேருக்கு வந்து நாங்கள் குழந்தைகளோட தான் வருவோம். ஏன்னா வந்து நாங்கள் படிக்கிறது மட்டும் இல்லாமல் we wanted to inculcate the reading practice towards our children as well. அண்ட் இது வந்துச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். and that is why we are practicing and good to know that we are into this and thank you so much for this and book fair ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா புக் ஃபேர்ன்றது வந்து இட் இஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் ரீடிங் த புக்ஸ், ஓகேங்களா? இட் இஸ் ஆல் அபவுட் தி எக்ஸிபிட், லைக் என்னென்ன புக்ஸ் எல்லாம் இருக்கு, வாட் கைண்ட் ஆஃப் புக்ஸ் தட் வி கேன் ரீட் த்ரூ, அது எல்லாமே வந்து வி நீட் டு இன்கல்கேட் டுவர்ட்ஸ் அவர் kids, சரிங்களா? So that is a prime reason and so we are so happy to be here. Thank you so much for that. Okay, children's-காக நிறைய stalls இருக்கு. So நீங்க children's-காக நிறைய books இருக்கா? நாங்க தனியா வந்து பாக்குறது இல்லைங்கம்மா. ஏன்னா வந்து சில்ட்ரன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் புக்குனே தனியா இருக்குங்க. அதை தவிர வந்து நாவல்ஸ் இருக்கு, ஸ்டோரிஸ் இருக்கு. நாங்க எல்லாமே வந்து we just wanted to make sure that to channelize everything and then make sure that எல்லாமே வந்து அவங்க குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னு எங்களுக்கு ஒரு சின்ன ஆசை. அது வந்து நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். we are into it. சின்ன சின்ன ஸ்டோரி புக்ஸ் எல்லாம் வாங்கணும், மல்டிப்ளிகேஷன் புக்ஸ் எல்லாம் வாங்கணும், சார்ட்ஸ் எல்லாம் வாங்கணும், கலரிங் புக்ஸ் எல்லாம் வாங்கணும். ஓகே, புக் ஃபேருக்கு வரது எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. ஓகே, உங்களுக்கு புக் படிக்கிறது பிடிக்குமா? பிடிக்கும். இங்கிலீஷ் புக்ஸ் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஓகே, சோ இப்போ உங்களுக்கு பிடிச்ச புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டோம். ஓகே, சொல்லுங்க. ஐயோ, நீங்க புக் ஃபேர் எல்லாம் பாத்தீங்களா? புக் ஃபேர் எப்படி இருந்துச்சு? நிறைய புக் வாங்கணும், எல்லா புக்கும் நிறைய இருந்துச்சு. நல்லா பார்த்தோம். அந்த புக்கெல்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு. சரி, நீங்க புக் ஃபேர் வந்தீங்கல்ல, புக் ஃபேர் எல்லாம் பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சு புக் ஃபேர்? இங்க பாருங்க, இங்க பார்த்து சொல்லுங்க. புக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி நல்லா இருந்திருக்கு, ஸ்டோரியும் நல்லா இருந்திருக்கு, கலரிங் புக்கெல்லாம் நல்லா இருந்திருக்கு. எல்லா புக்கையும் பார்த்தா எப்படி இருக்குன்னு தான் நினைச்சேன். ஆனா அது நடக்கவே இல்லை. ஏன் நடக்கல? நான் அப்படி பண்ணாண்டா படிச்சு பார்த்தாண்டா தெரியும்னு தான். இப்போ உங்களுக்கு பிடிச்ச புக்கெல்லாம் வாங்கிட்டீங்களா? பிடிச்ச புக்கெல்லாம் வாங்கிட்டோம். நீங்க ரெகுலரா புக்கெல்லாம் படிப்பீங்களா? நீங்க ஹாப்பியா இருக்கீங்களா? ரெகுலரா படிப்போம். புக்கெல்லாம் சின்ன வயசுலாம் பிடிக்க போகுது. ஓகே, ஸோ இது வந்து இங்க்மியூ அப்படிங்கிற பிராண்ட் இது. ஸோ இதில் வந்து நம்ம புதுசாக 4 புக் லான்ச் பண்ணியிருக்கோம். ராமாயணம், மகாபாரதம், கிருஷ்ணா, ஹிந்து காட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க அழகாக கலர் பண்ணலாம். கலர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த குட்டி குட்டி கட் அவுட்ஸ் எல்லாம் கூட இதுலேருந்து வரும்.
இது மட்டும் இல்லாம இதுல ஆப் கனெக்ட் ஆயிருக்கும். ஆப் வந்து ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க காட்டும் போது அந்த பாட்டு பாடும். இதுல நீங்க பாருங்க. சோ எந்த கட் அவுட் காட்டுறோமோ அந்த பாட்டு பாடும். ஸ்ரீராம ராம ராமேதி. இதுல எதுக்கு அப்படின்னா நம்ம ஹிந்து கல்ச்சரை வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து ஹிந்து காட்ஸை பத்தி தெரியணும். அதுக்கப்புறமா அவங்க கல்ச்சர் என்ன, அவங்க யாரு அப்படிங்கிறது ஈஸிலி அவேர்னஸ் வந்துடும். ஸோ டெக்னாலஜியோட சேர்ந்து இது புதுசா பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டோரிஸ், சாங்ஸ் அண்ட் கலரிங் மூணும் சேர்ந்து ஒரு புக்ல இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். திருநங்கை பிரஸ் எல்எல்பிங்கிறது இது 3வது வருடமாக நாங்கள் புத்தகம் பங்கேற்கிறோம். கடந்த 2 வருடமாக நல்ல வரவேற்பு இருந்துச்சு. இங்கே உரிமை சார்ந்த விஷயங்களாக அனைத்து புத்தகங்களுமே இருக்கு. குறிப்பாக மாரிய பாலனத்தோட திருநங்கைகளுடைய புத்தகங்கள் நிறைய இருக்கும். எங்களுடைய உரிமைகளை பற்றி நாங்களே எழுதுறது மாதிரி இப்போ அதுக்காக அதை ஊக்குவிக்கிறது தான் எங்களுடைய நோக்கமே. ஆனால் நாங்கள் எங்களுடைய இது பார்த்தீங்கன்னா எழுத்தாயுதத்தை கொண்டு பாலாதிக்கத்தை வீழ்த்துவோம் அப்படிங்கிறது எங்களுடைய டேக்லைன். ஸோ உரிமை சார்ந்த பாலினம் சார்ந்த அடக்குமுறைகளை வந்து எப்படிலாம் நாங்கள் மேற்கொள்கிற என்ன மாதிரி சவால்கள் இருக்குங்கிறது இந்த உலகத்தை தெரிவிப்பது ஒரு முக்கியமான நோக்கம். பட் உலகம் முழுவதும் இருந்து பல எழுத்தாளர்களுடைய புத்தகங்கள் இங்கே இருக்கு. மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறோம். அப்புறம் நாங்கள் எழுதின புத்தகங்களுக்கு திருநம்பிக்கை எழுதின புத்தகங்கள் இருக்கு. இந்த மாதிரி பல ஆங்கிலம் மற்றும் தமிழ் 2 வகையான புத்தகங்களுமே இருக்கு. மக்கள் கிட்ட, புத்தக வாசிப்பாளர்கள் கிட்ட இப்போ திருநங்கைகள் எழுதின புத்தகங்கள் இந்த ஸ்டால்ஸ்க்கு எப்படி வரவேற்பு? நிறைய இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா பொதுவாக திருநங்கைகள் பத்தின ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, அது இல்லாம இப்போ வந்து டிராவல் ரிலேட்டடா புத்தகம் இருக்கு. ஒரு திருநங்கை கிரேஸ் பானுங்கிறவங்க லண்டனுக்கு போனதை பத்தி எழுதியிருக்கிறாங்க. அப்புறம் யூஎஸ் போனதை பத்தி எழுதியிருக்கிறாங்க. இப்போ நான் பாத்தீங்கன்னா கால்டிக்கல் ஒப்பந்தங்கள் சொல்லி வாழ்வியல் ரீதியான பெண்ணியம் சார்ந்த அணுகுமுறையில் புத்தகங்கள் எழுதியிருக்கிறோம். அப்ப திருநங்கைகள் திருநங்கைகள் அவங்களுடைய அன்பு ரீதியான காதல் ரீதியான பல கவிதைகள் வெளியிட்டிருக்கிறாங்க. அப்புறம் படக்கதை புத்தகங்கள், அப்புறம் நிறைய புத்தகங்கள் அந்த மாதிரி வெளிவந்துட்டு இருக்கு. மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு இருக்கு. போன முறையுமே நல்லா இருந்துச்சு. இந்த முறையும் இருக்கும்னு நாங்க நம்புறோம். நிச்சயமா இருக்கும் அப்படிங்கிற உறுதியோட இருக்கோம். நாங்க என் பேரு ரீனா. நான் ஜப்பானில் இருந்து வருகிறேன். We are from Happy Science from Japan. It's the biggest religious organization in Japan, and we are selling 7 Tamil book. Tamil book irukku. 7 புத்தகங்கள் தமிழ் புத்தகங்கள் இருக்கு. And we also have around 70 English books as well. And all of them are very good for motivational and spiritual. And it's good for like life-changing books here in this stall. And what do you want? Okay, this is the first time in Chennai Book Fair? Or No, actually this is our second time to attend this book fair. And actually we last year's book fair, The Laws of the Sun was so popular, so it went sold out. So we revised to the new version and bring it again. Last year, thousands of people came to purchase books by Master Riho Okawa, and 700 books were purchased. So she were very popular at that time as well. And this time, we have this book as well. Kim Ben comic book. she is the writer? Not writer, but this is the story of life of Sontoku Ninomiya. He is very famous figure in Japan, and Ikigai is famous in India, right? But actually in Japan, Kim Ben is much more famous and popular spirit. And this comic book shows why Japan rebuilt its country from the loss of war, right? You're living in India, or you just came from Japan to this book fair? Oh, Where you're staying? we actually opened office in Chennai, and she stays in Chennai, actually. Yeah. We have 7 Tamil books. One is Laws of Success. Think Big. This is actually very famous among students. It's good for students because it's telling you that what you think is what you are. So for children, they need to think big. Then their future will be more brighter. And we also have the Miracle of Meditation. And I found that many Tamil Nadu people loves to meditate. And this book shows the modern way
and practical way to meditate itself. And also we have invincible thinking, means you never lose. Even the difficult things happen in your life, you can overcome it and open the bright future as well. And lastly, not last, and we have heal yourself. So many people suffer from healthy issue, but this book tells you that you can, if you can make disease by yourself, then you can heal it by yourself. So this kind of spirit written in Tamil language, so it's very worth for your healthy life as well. And lastly, prosperity thinking is also good for business owner or someone who wants to success in your business. So this one also very explained in practical way. So please visit our stall and purchase these books as well. Okay. Nandri. Okay. Can you just compare about the Japan readers and Tamil Nadu readers? Okay. Like, what is the difference you feel? Okay, I think Tamil Nadu readers are more like have a passion to read books, because Japanese people nowadays, actually I don't want to say this, but doesn't like to read. They more prefer like watching YouTube or Netflix as well. But the Tamil Nadu people very like carefree. They choose books and they try to gain some wisdom from these books. I think I respect these Tamil Nadu people's attitude. I really respect. I love this Tamil people's spirit. நான் செம்மொழி நிறுவனத்தில் ஆராய்ச்சியாளராக இருந்து வருகிறேன். நாங்கள் வருடந்தோறும் இந்த புத்தக கண்காட்சிக்கு நூல்கள் எடுத்து வருவது வழக்கமாக இருக்கிறது. இந்த புத்தக கண்காட்சியில் பார்த்தீங்கன்னா திருக்குறள் வந்து கிட்டத்தட்ட நம்ம செம்மொழி நிறுவனம் வந்து 36 மொழிகளில் வந்து மொழிபெயர்த்திருக்குது. குறிப்பாக ஜாப்பனீஸ், மங்கோலியன் போன்ற மொழிகள் எல்லாம் திருக்குறள் மொழிபெயர்ப்பு வந்திருக்கிறது. அதுபோன்று மணிமேகலை நூலும் தாய், ஜாப்பனீஸ் போன்ற மொழிகள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 7 மொழிகளில் வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அதுபோல் வந்து கண் பார்வை குறைபாடு உடையவங்களுக்காக, அதாவது நம்மளுடைய செவ்வியல் இலக்கியங்கள்னு சொல்கிற 8 தொகை, 10 பாட்டு, கீழ்கணக்கு உள்ளிட்ட 46 நூல்களையும் வந்து உருவாக்கி அவங்களுக்கு வந்து நம்ம இலவசமாக கொடுக்குறோம். கிட்டத்தட்ட அதுக்கு வந்து மத்திய அரசு வந்து 2 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க. அந்த நிதி வந்து அவங்களுக்காகவே இலவசமாக நம்ம கொடுக்குறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த புத்தக கண்காட்சியில் வந்து 50% வந்து எல்லா நூல்களும் வந்து நம்ம கொடுக்குறோம். இந்த புத்தக கண்காட்சியில் பார்த்தீங்கன்னா கல்வெட்டு, தொல்லியல், அதாவது நம்மளுடைய கிபி 6ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இலக்கியங்கள், இலக்கணங்கள், இவற்றையெல்லாம் நம்ம வந்து நல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய தமிழறிஞர்கள்லாம் வச்சு ஆராய்ச்சி செய்து செம்மொழி நிறுவனம் வெளியிடுகிறது. அந்த புத்தக கண்காட்சிக்கு வந்து எல்லாரும் வந்து இந்த நூலெல்லாம் வந்து வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம்.